அதனால தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இனிமேல் நீங்கள் நல்லது பண்ணுறாந்தா இமீடியட்டாக காவல்துறை வந்து அதை தடுத்து நிறுத்துவாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா நல்லா நீங்க போலீஸ் எப்படி பேசி ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா சார், என் போனை புடிங்கிட்டு போறான் சார். அவர் சொன்னா கேட்கணும்ல. போ மிஸ்டர், போனை புடிங்கிட்டு நான் கிஷ்டங்க நான் ஓடிட்டு போறதுக்கு போங்க. நீங்க போக மாட்டீங்க. சொன்ன பிரச்சனை வேண்டாம், கிளம்புங்க அப்படின்றேன். கொண்டு போ போடு. எங்க வந்து வேணாம் போடு எனக்கு சொல்லிட்டு போடு. ரொம்ப அண்ணே என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்ணே பண்றீங்க. ரொம்ப அண்ணே வாங்கிட்டு போறாங்க. நீங்க அந்த பர்மிஷன் வாங்கிட்டு போறீங்க. வண்டி தட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போறீங்க. வண்டி எங்க ஒரு நிமிஷம் வண்டி ஒருத்தர் சாப்பிட்ட பிறகு இன்னும் வந்து வாங்கிட்டு கூட்டு பர்மிஷன் வாங்கணும். எங்க போறோம் எனக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போறீங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட் போட தள்ளி போடுங்க. முதல்ல கொண்டு போட்டு கிளம்பு கிளம்பு சொன்ன கேளு. சாப்பாடு வந்த பிறகு வாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு இருக்கு. ஸோ எங்கே போனாலும் தடை. அதுவும் அந்த திலீப்ன்றவர் நம்ம கழகத்தோட மாவட்ட செயலாளர், அட்வொகேட், அவராலே அந்த இடத்துல சாப்பாடு போட முடியலன்னா சாதாரணமாக இருக்கிற நீங்களாம் எப்படி ஒரு இடத்துல அன்னதானம் போடுவோம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா தண்ணியில் முழுகி இருக்கு. அப்போ நான் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன், உடனே காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி எங்க முதல்ல போய் பர்மிஷன் வாங்க, அப்புறமா சாப்பாடு கொடுவீங்களா? அவங்க தண்ணிக்குள்ளே முழுகி நிற்கிறாங்க. ஒரு 4 நாள் சாப்பிடா நிற்கிறாங்க மக்கள். அவங்கள என்ன பண்ணுவோம் நம்ம? சிந்திங்க. இதுக்கு பதில் நான் சொல்லக்கூடாதுங்க. மக்கள், வீடியோ பார்க்குற மக்கள், நீங்கள் தான் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்தணும் இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு. இது பாலிமர் நியூஸில் கூட வந்து 2-3 இடத்துல கூட பேசும் பொருளாக இருந்து நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் சார் கூட இதை கண்டனம் தெரிவித்து போஸ்ட் போட்டிருந்தார். ஸோ இது யார் சொல்லி பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க? ஏன் துணை முதலமைச்சர் தொகுதின்றனால இதை பண்ணுறாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்றது எனக்கு தெரியல.